வெல்கம் பேக் டு ஃபைவ் ஸ்பெட் சேனல். இன்னும் நம்ம பார்க்க பார்த்தீங்கன்னா என்பிஎல் 2025 சீசன் 1 எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். போன வீடியோ நம்ம வந்து மார்க்கெட் பிளே லிஸ்ட் பண்ணுறோம், கேப்டன் பேட்ஸ்மேன் லிஸ்ட்டு கவர் பண்ணியிருப்போம். இந்த வீடியோவில் வந்து மேக்ஸிமம் ஃபுல்லாக முடிக்க பார்ப்போம், அப்படி 3வது பார்ட் போடுவோம். எடுத்தோடனே ரஷீத் கான் வந்திருக்காரு. ரஷீத் கான் வாங்கணும்னு ஆசையாக தான் இருக்குது, பட் ரஷீத் கான் சோல்டு ஜிடி. நேத்தன் எலிஸ் அன்சோல்டு, என் துஷார் அன்சோல்டு. மக்களே சிஎஸ்கே சேர்ந்து ஒரு ஷதுல் தாக்கூர் சும்மா வாங்கி போடுவோம், பிட் பண்ணாங்கன்னா விட்டுருவோம். பேஸ் ப்ரைஸ்லேயே கிடச்சாருன்னா சும்மா ஒரு ட்ரை தான், கிடைக்க மாட்டார். 75 lakh டு கேகேஆர். நவீன் உலக் சோல் டு லக்னோ. மக்களே அமித் மிஸ்ரா வாங்குவோம், நல்ல பவுலிங் ஸ்ட்ரைக் ரேட் இருக்குது. ஸோ சஹல் மற்றும் குல்தீப் யாதவ் விட போகிறோம். இது வந்து பிளேயர்ஸ் முக்கியம் இல்லை, ஸ்ட்ரைக் ரேட் தான் முக்கியம். ஸோ அமித் மிஸ்ரா ஸ்ட்ரைக் ரேட் நல்லா இருக்குது அவங்க 2 பேரோட. ஸோ இவங்களை வாங்கி போடுவோம், கம்மியாகவும் இருக்கார். மக்களே 70 lakh நம்ம பிட் பண்ணியிருக்கோம், நல்ல வேலைக்கு. ஜஸ்ட் மிஸ் நான் பார்க்கவே இல்லை, பிட் பண்ணுறோம் நினச்சேன். கடைசியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் பிட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஓகே மக்களே, ராஜஸ்தான் ராயல்ஸ் 75 lakh, சிஎஸ்கே 80 lakh, 90 lakh சிஎஸ்கே, 1 crore சிஎஸ்கே. மக்களே எனக்கு தெரிஞ்சு ஃபைனலி அமித் மிஸ்ராவை ஒரு பேஸ் ப்ரைஸோட டபுள் மடங்கு வாங்கியிருக்கோம். 1 crore அமித் மிஸ்ரா சோல்ட் டு சிஎஸ்கே. மஹேஷ் தீக்ஷா அன்சோல்டு. ஓகே மக்களே, கலீல் அகமதை பை பண்ண போகிறோம். ஒரு 8 பவுலர் எடுத்துகிட்டா போதும். ஸோ அதில் கலீல் அகமது வருவார் கன்ஃபார்ம். 60 lakh சிஎஸ்கே, 70 lakh சிஎஸ்கே, 80 lakh சிஎஸ்கே அப்படின்னு சொல்லணும்னு ஆசை தான். ஆனால் 70 lakhல கலீல் அகமது மாதிரி ஒரு பிளேயரை கம்ஃபர்டபுளாக பை பண்ணலைங்க. 80 lakh சிஎஸ்கே, 85 lakh கேகேஆர், 90 lakh சிஎஸ்கே, 1 crore. ஃபைனலி 1 crore கலீல் அகமதை வாங்க முடியுமான்னு பார்ப்போம். ஐ கெஸ் 1 crore வந்துடுவான்னு தான் நினைக்கிறேன். இல்லைங்க, டெல்லி உள்ளே பூந்துட்டாங்க. 1.2 crore சிஎஸ்கே. ஃபைனலி கலீல் அகமதை 1.2 crore தட்டி தூக்கியாச்சு மக்களே. நல்ல பை ஃப்ரம் சிஎஸ்கே. டி சமீரா அன்சோல்டு. ராகுல் சஹர் சோல்டு டு பஞ்சாப். டி மதுசங்கர் அன்சோல்டு. ஃபைனலி ரொம்ப நேரம் கழிச்சு தீபக் சஹர் வந்திருக்காரு. ஓகே, ஃபஸ்ட்டு பிட்டே நம்ம 1 crore போகிறோம். ஒரு 5 crore இல்லைங்க, ஒரு 3 crore கிடச்சா நல்ல பை. ஓகே, ட்ரை பண்ணி பார்ப்போம். 1.2 crore சிஎஸ்கே. மக்களே 3 crore இல்லை, ஜஸ்ட்டு ஒரு பிட் அதிகமாக போட்டதுக்கே 1.2 crore தீபக் சஹரை தட்டி தூக்கியாச்சு மக்களே. தூங்கி இங்கிடி அன்சோல்டு. ஆடம் ஜாம்பா சோல் டு ராஜஸ்தான் ராயல்ஸ். ஜெய்த உனர்கட் சோல் டு ஹைதராபாத். முஸ்தபிசுர் ரஹ்மான் அன்சோல்டு. ஃபைனலி ரொம்ப நேரம் கழிச்சு வந்திருக்காரு ஜாஸ் ஹேசல்வுட். இவரை கன்ஃபார்ம் தள்ளி தூக்குறவங்க. ஒரு சிஎஸ்கே பிளேயர், ஒரு கரண்ட் ஆர்சிபி பிளேயராக இருக்கிறார் இந்த 2025 ஐபிஎல்லில். பட் 2025 நம்ம சீசன் 1 எபிசோட் 1 என்பிஎல் 2025 சீசன் 1 எபிசோட் 1 வந்து இவர் நிச்சயமாக சிஎஸ்கே நல்லா ஆட போகிறாரு. ஆக்சுவலி நீங்கள் அனிமேஷன் ஃபோட்டோ காட்டுறாங்களே ஜாஸ் ஹேசல்வுட் மேலே, அது மாதிரி தீபக் சஹர் காட்டினாங்க, அதெல்லாம் நல்லாவே இல்லை. ஆனால் பவுலிங்லாம் தரமாக போடுறாங்க சத்தியமாக. அந்த பிளேக்கு ஏற்ற மாதிரி ஸ்டாட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட தொடர்ந்து வாங்கின 3 பிளேயரில் தொடர்ந்து 3 பிளேயருமே 1.2 crore சொல்லியிருக்காங்க. சரியான பை ஃப்ரம் சிஎஸ்கே. ஸ்பென்சர் ஜான்சன் ஆன் லிஸ்ட். ஆக்சுவலி ஸ்பென்சர் ஜான்சன் வந்திருக்காருன்னு சொல்கிறதுக்கு ஆன் லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டேன். சொல்கிறீங்க ஸ்பென்சர் ஜான்சனுக்கு அப்புறமே ஜஸ்பீத் பும்ரா வந்துட்டுருங்க. ஒரு தரமான பையாக இருக்குமா? ட்ரை பண்ணுவோம். ஒரு 5 crore மேக்ஸிமம். நீங்கள் கேட்கலாம், நல்லா காசு இவ்வளோ வச்சுருக்க 10 கோடிக்குள்ளே போகலாம் கேட்கலாம். ஏன்னா 5 crore கிடச்சி வருங்க. இப்போ இருந்தாலும் இந்த என்பிஎல் வந்து ஐபிஎல் மாதிரி இல்லை, டக்கு டக்குன்னு போகிறதுக்கு. சில பேருக்கு தான் காசு இஷ்டத்துக்கு போவோம். மக்களே ஜஸ்ட்டு 2.5 crore ஜஸ்பீத் பும்ரா மாதிரி ஒரு பிளேயரை தட்டி தூக்கியாச்சு. சரியான பை ஃப்ரம் சிஎஸ்கே. பட் தெரியாமல் நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டேன். டே போன ஸ்க்ரீன்ஷாட் போயிடுச்சு. கெரார்ட் கோல்ச்சி வந்திருக்காரு அன்சோல்டு. ரவி பிஷ்னாய் சோல்ட் டு எல்எஸ்ஜி. ஜாஸ் லிட்டில் அன்சோல்டு. கிறிஸ் வோக்ஸ் அன்சோல்டு. புவனேஸ்வர் குமார் வந்திருக்காருங்க. ஜஸ்பீத் பும்ரா மட்டும் புவனேஸ்வர் குமார் தரமாக இருக்கும். எஸ், கன்ஃபார்ம் புவனேஸ்வர் குமார் வாங்குவோங்க. எப்படி இருந்தாலும் ஒரு மேக்ஸிமம் 3 crore கிட்ட போவார் ஐ கெஸ். அபவ் 2 crore, அண்டர் 3 crore தான் ஐ கெஸ். சொல்ல முடியாதுங்க, எவ்வளோனா போகலாம். பட் 1.4 crore சிஎஸ்கே பெட் பண்ணியிருக்கோம். 1.75 crore சிஎஸ்கே, 2.25 crore சிஎஸ்கே. மக்களே
ஃபைனலி போனஸ் குமாரா ஜஸ்ட் 2.25 crore தட்டி தூக்கியாச்சு. தரமான பை ஃப்ரம் சிஎஸ். கடைசியில் அவன் சிஎஸ்கேன்னு சொன்னால் அவனுக்கு கேட்டுச்சாலேன்னு தெரியல, டக்குன்னு வீடியோ கட் பண்ணிட்டேன் தெரியாமல். கேக்காடி தயவுசெய்து மன்னிச்சுக்கோங்க. பி சுலாங்கி சோல்ட் டு கேகேஆர். கேசவ் மகாராஜ் சோல்ட் டு ராஜஸ்தான் ராயல்ஸ். இஷாந்த் சர்மா சோல்ட் டு டிசி. சேத்தன் சக்காரியா சோல்ட் டு கேகேஆர். ஹர்ஷல் பட்டேல் சோல்ட் டு கேகேஆர். சந்தீப் சர்மா சோல்ட் டு அன்சோல்டு. மக்களே எனக்கு ஒன்றே தான் புரியல, பாருங்க தயவு செஞ்சு. என்னென்னா சந்தீப் சர்மா எங்கே இருக்காரு ஒரு நிமிஷம் மக்களே. நீங்கள் பாருங்கள், சந்தீப் சர்மா தெரியுதா? இந்த இடத்துல சந்தீப் சர்மா தெரியுது. அவர் வந்து இந்தியன் பிளேயர் தான் போட்டிருக்கு. ஆக்சுவலி ஃபாரின் சிம் காட்டல, பட் இங்கே நான் ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா ஃபாரின் சிம் தான் காட்டியிருக்கு. இது ஒரு ஃபிக்ஸ்டு பக். இன்னொரு ஃபஸ்ட்டு ஃபில் சால்ட்டுக்கு ஒரு ஃபிக்ஸ்டு பக் பார்த்தோம். இது இன்னொரு ஃபிக்ஸ்டு பக் மக்களே இந்த கேமில். மயங்க் மார்கனே சோல்ட் டு எஸ்ஆர்ஹெச். ஜெயந்த் யாதவ் அன்சோல்டு. வருண் சக்கரவர்த்தி சோல்ட் டு கேகேஆர். மார்க்வுட் அன்சோல்டு. ரொம்ப நேரம் கழிச்சு வந்திருக்காருங்க நூர் அகமது. ஒரு லாங் இடைவெளிக்கு அப்புறம் வந்திருக்காரு. பட் நூர் அகமதை தட்டி தூக்குறவங்க. ஸ்டாட்ஸ் கம்மியாக தான் இருக்குது, 55 தான் இருக்குது பவுலிங் ஸ்டாட்ஸு. ஏன் ப்ரோ எடுக்குதுன்னு கேட்கலாம். பட் இந்த கேம் நான் ஒரு டைம் எடுத்து பார்த்துருக்கேன் அவரை. ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், ஸ்டாட்ஸ் கம்மியாக இருந்தாலும் தரமாக விளாண்டு கொடுத்துருக்காருங்க. ஆரஞ்சு கேப் லீடர் போர்டெலாம் இருந்தார். பட் பேஸே தள்ளி தூக்கியாச்சுங்க நூர் அகமதை. ஜாஸ் ரிச்சர்ட்சன் நினைக்கிறேன் கேஸ் இவர் பேர். ஆனால் இவர் எப்போவுமே டெல்லிக்கு தாங்க போவார். ஒரு யூசுப் சஹல் வந்திருக்காரு. சஹல் 60 ஸ்ட்ரைக்கர் தான். பட் கரண் சர்மா 60 தாங்க. பட் சஹல் காசு பார்த்தீங்கன்னா 1 கோடி. ஸோ கரண் சர்மாவா சஹலான்னு பார்த்தீங்கன்னா கரண் சர்மாவுக்கு பேட்டிங் 40 இருக்குங்க. ஸோ கரண் சர்மா சஹல் சொல்லிட்டு ஆறார். நீங்கள் கேட்கலாம், சஹல் எவ்வளோ பெரிய பிளேயர்னு கேட்கலாம். பட் கேமில் ஸ்டாட்டிக்ஸும் முக்கியங்க. முகமது சிராஜ் வந்திருக்காரு. முகமது சிராஜ் சொல்லிட்டு பெங்களூர். ஆக்சுவலி நம்ம வந்து ஃபாஸ்ட் பால் எடுத்தாச்சு, ஸ்பின்னர் தான் நமக்கு தேவை, அதனால தான் எடுத்துகிட்ருக்கேன். என் சைனி வந்திருக்காரு. என் சைனி சொல்லிட்டு ராஜஸ்தான் ராயல்ஸ். ஆண்ட்ரிக் நாக்கியா அன்சோல்டு. குல்தீப் யாதவ் சோல்ட் டு டிசி. பிரசித் கிருஷ்ணா சோல்ட் டு ராஜஸ்தான் ராயல்ஸ். ஜோஃப்ரா ஆர்ச்சர் சோல்ட் டு டெல்லி. சுனில் நாயர் சோல்ட் டு டிசி. என் பர்கர் அன்சோல்டு. டி நட்ராஜன் சோல்ட் டு எஸ்ஆர்ஹெச். அல்சாரி ஜோசப் அன்சோல்டு. ஃபைனலி ரொம்ப நேரம் கழிச்சு வந்திருக்காரு கரண் சர்மா. இன்னைய நாள் உள்ள கடைசி பை தான் இருக்கும்போது மத்தீஷா பார்த்தீங்கன்னா நான் எடுக்க முடியாது. ஸ்டாட்ஸும் கம்மியாக தாங்க இருக்குது. அடுத்த ஆக்ஷனை வேணால் எடுத்து பார்ப்போம். மத்தீஷா பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாட்ஸ் சொல்ல முடியாது, எப்படி வேணால் போகலாம். 50 லட்சம் 30 லட்சம் தாங்க அவர். ஓகே, கரண் சர்மா 50 லேக் கிடைப்பாருன்னு பார்ப்போம். இவர் ஒரு வாட்டி நம்ம டீமில் வரும்போது நம்ம கப் அடிச்சிருக்கோங்க, நல்லா ஞாபகம் இருக்குது. எந்த வருஷம்னு தெரியலனா ஐ கெஸ் 2018 மக்களே. நான் வந்துடுச்சு 2018 இவர் நம்ம கூட இருக்கும்போது கப் அடிச்சிருக்கோம். ஓகே மக்களே, ஃபைனலி அவர் பேஸ் 10 லட்சம் அதிகமாக எடுத்துருக்கோங்க அவரை. ஜஸ்ட் 60 லேக். ரிஷி டாப்லி வந்திருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இவர் போனால் ஆர்சிபி போவார், இல்லாட்டி அன்சோல்ட் ஆவார். மேக்ஸிமம் அன்சோல்ட் தான். எஸ், இந்த வாட்டியும் அன்சோல்ட் ஆகிருக்காங்க. எப்போ ரேராக தான் ஆர்சிபி போவார். இன்னும் லிஸ்ட்டோட கடைசி பிளேயர் தான் நினைக்கிறேன். இல்லைங்க, கடைசி பிளேயர் இவர் இல்லை. கடைசி பிளேயருக்கு முந்தைய பிளேயரான முஜிபுர் ரஹ்மான் வந்திருக்காரு, அன்சோல்டுங்க. மத்தீஷா பார்த்தீங்கன்னா வந்திருக்காரு. நான் தான் எடுக்கல, டீமுக்கு எடுத்திருக்கேன். மற்ற டீம் பிளேயர்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்குவாட் லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா நான் தான் இத்தனை பேர் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், 5 3 இப்படி தான் எடுத்து வச்சுருக்காங்க. டெல்லி பரவாயில்ல, ஹைதராபாத் பரவாயில்ல, ராஜஸ்தான் பரவாயில்ல. பாருங்கள், மும்பைலாம் பாருங்கள், குஜராத்லாம் பாருங்கள், லக்னோலாம் பாருங்கள். எடுக்காமல் எதுக்கு எல்லாத்தையும் அன்சோல்ட் ஆக்கி விட்ருக்காங்கன்னு தெரில. பட் மத்தீஷா பார்த்தீங்கன்னா அன்சோல்டுங்க. இவரோட இந்த கேப்டு பவுலர் லிஸ்ட்டு முடியுது. நெக்ஸ்ட்டு கேப்டு ஆல்ரவுண்டர் லிஸ்ட்லாம். ஸோ இது எடுப்போம். நான் டைம் கம்மியாக தான் போயிருக்கு. ஸோ எடுப்போங்க இவர் இந்த லிஸ்ட்டு ஆரம்பிப்போம். இன்றைக்கி ஆக்ஷனை முடிச்சுட்டு அப்புறம் வந்து பிளேயர்ஸ் பார்க்கலாம். இது இன்னும் எந்த பிளேயர் முடிவு பண்ணிட்டு வரேன். மக்களே, நம்ம எடுக்க போகிற 2 ஃபாரின் ஆப்ஷன். கிளென் மேக்ஸ்வெல், மார்க்கஸ் ஸ்டைனிஸ், கேம் கிரீன் டீசென்ட் பிளேயர். நல்லா காசு கம்மியாக இருக்குது, நல்லா இருக்குது ஸ்ட்ரைக் ரேட். பட் மார்க்கஸ் ஸ்டைனிஸ் எடுப்போம் மக்களே. ஏன்னா கேம் கிரீன் வந்து நம்ம எப்பவுமே உட்கார வைக்க முடியாது. ஸோ அவர் டீம் எடுத்தாலே நம்ம கஷ்டமாக இருக்க மக்களே. ஸோ வேறு டீமுக்கு போயாவது ஒரு நல்லா இருக்கட்டும். ஏன்னா உள்ளே எடுக்க கொடுக்க முடியாது. பட் மார்க்கஸ் ஸ்டைனிஸ் வந்து உட்கார வச்சாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா எனக்கு அவரை ரொம்பலாம் பிடிக்காது, லைட்டாக பிடிக்க ஒரு அளவுக்கு பரவாயில்ல. 1.5 crore சிஎஸ்கே, 2 crore சிஎஸ்கே. மக்களே, நல்லா 1 கோடி தான் காம்படிஷனாக இருக்குன்னு சொல்கிற வாட்டி பிட் பண்ணிட்டாங்க. 2.5 crore சிஎஸ்கே. ஆக்சுவலி வந்து
நான் பாஸ் பண்ணி வச்சுருக்கேன் போல், எப்போ பாஸ் பண்ணேன்னு தெரியல. பட் மார்க்கஸ் ஸ்டாயினிஸை 2 கோடி வாங்கியாச்சு. வெங்கடேஷ் ஐயர் வந்திருக்காரு. 4 பேர் தான் இருக்க முடியும். அதில் வந்து 2 ஃபார்மிங் இது யாருன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கஸ் ஸ்டாயினிஸ் மற்றும் சாம் கரன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பவுலிங் ஆப்ஷனுக்கு எடுத்துருக்கோம். இன்னும் வந்து ரவீந்திர ஜடேஜா, இன்னொன்று இந்தியன் யாருன்னு தெரியல, யாருன்னு பார்ப்போம். வெங்கடேஷ் ஐயர் வந்திருக்காரு. மக்களை வெங்கடேஷ் ஐயர் சொல்லிட்டு கேட்க நான் ஆக்சுவலி வந்து 3 ஆல்ரவுண்டர் எடுத்துகிட்டு ஒருத்தர் வந்து அன்கேப்டு பேட்ஸ்மேன் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறேன். ஏன்னா வந்து நல்லாவே இல்லை யாருமே ரவீந்திர ஜடேஜாவை தவிர. ஸ்ட்ரைக் ரேட் சொல்கிறேன். ஸோ தீபக் ஹூடா சொல்லிட்டு லக்னோ, ரொமாரியோ ஷெஃபர்ட் அன்சோல்ட், சச்சின் ரவீந்திரா அன்சோல்ட், ஏடன் மார்க்கர் அன்சோல்ட், அக்சர் பட்டேல் சொல்லிட்டு டிசி, சிக்கந்தர் ராஜா சொல்லிட்டு பஞ்சாப், ஹென்ரி குயிஸ் அன்சோல்ட், குருணால் பாண்டியா வந்திருக்காரு. குருணால் பாண்டியா தெரிஞ்சு அன்சோல்டு ஆக மாட்டார். எஸ் எல்எஸ்ஜிக்கு போயிருக்காருங்க. முகமது நபி அன்சோல்டு, ஜி சங்கர் அன்சோல்டு, டேனியல் மிச்சல் அன்சோல்டு, மணிந்து ஹசரங்கா அன்சோல்டு, ஆண்ட்ரே ரசல் சொல்லிட்டு கேகேஆர், பியூஷ் சாவ்லா அன்சோல்டு. அதில் நம்ம கேம் கிரீனே எடுத்துருக்கலாம், தப்பு பண்ணிட்டேங்க. கேம் கிரீன் அன்சோல்டு, கிளென் மேக்ஸ்வெல் சொல்லிட்டு ஆர்சிபி, மிட்ஸ்மார் சொல்லிட்டு டிசி, மார்க்கோ யான்சன் அன்சோல்டு, ஷெர்ஃபன் ரட்டஃபோர் அன்சோல்டு. ஃபைனலி ரொம்ப நேரம் கிடச்ச மாதிரி இருந்துச்சு. பட் சாம் கரன் வந்துட்டாருங்க. இந்த இதில் மூஞ்சிலாம் ஒழுங்காக இல்லைங்க, நம்மளே போய் செட் பண்ணிக்கலாம். பட் தரமான பிளேயருங்க. பவுலிங் 65 இருக்குது, பேட்டிங்கும் 60 இருக்குங்க. அதனால தான் இவர் நம்ம சூஸ் பண்ணோம். சாம் கரனுக்கு நிச்சயமாக விட்டு போகும். பட் 23 கோடி போட்டாலும் எடுப்போங்க. நான் மேக்ஸிமம் 18 பேர், மினிமம் 18 பேர் இன்ஸ்ட்ரக்ஷன் படித்தா தெரியும். பட் நான் 18 பேர் எடுத்தாலே போய் 20 பேர் எடுத்தாச்சுங்க. பட் அவ்வளோ காஸ்ட்டில் போக மாட்டார். ஏன்னா 16 கோடி தாங்க மேக்ஸிமம் போயிருக்காரு. இது வரைக்கும் நான் பார்த்ததுலே 17 கோடி ஒரு வாட்டி போயிருக்கோம். ஐ கெஸ் 17 கோடி போயிருக்குன்னா என்னன்னு தெரில சரியா. பட் 16 கோடி தான் ஹையஸ்ட். ஒரே வாட்டி மட்டும் 17 கோடி போயிருக்குங்க. அதுவும் ஆட்டோ விலை பண்ணதில்லை, நான் பண்ணது. ஸோ 1.4 crore டிசி, 1.5 crore சிஎஸ்கே. மக்களே ஃபைனலி சாம் கரன் மாதிரி ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டர் பட் பவுலிங் ஆல்ரவுண்டர், அதனால் ரெண்டுமே பண்ண முடியுங்க. பேட்டிங்கும் செம்மையாக பண்ணுவார், பவுலிங் தரமாக பண்ணுவார். பட் 1.5 crore தட்டி தூக்கியாச்சுங்க சுற்றி குழந்தைய. மொயின் அலி சொல்லிட்டு எல்எஸ்ஜி, சாம் கரன் அன்சோல்டு, கிருஷ்ணபா கௌதம் சொல்லிட்டு எல்எஸ்ஜி, சிவம் துபே சொல்லிட்டு ஆர்ஆர், மிச்சல் சாட்னர் அன்சோல்டு, அஸ்மதுல்லா உமர் ஜாய் அன்சோல்டு. ஃபைனலி ரவீந்திர ஜடேஜா வந்தாருங்க. இவர் தான் இந்த டேயில் இந்த கேப்ட் ஆல்ரவுண்டர் லிஸ்ட்டோட கடைசி பிக்காக இருக்கும் நம்ம டீமுக்கு. பட் நம்ம ஸ்குவாடை பார்த்தீங்கன்னா இவரோட சேர்த்தே சொல்கிறேன், 22 பிளேயர் எடுத்துருக்கோம் இவரை சேர்த்தா. பட் 2 கோடி கிடைப்பாரா சந்தேகங்க. இவரெலாம் மேக்ஸிமம் 18 கோடி வரைக்கும் போகலாம். எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய போகணுங்க, ஏன்னா காசு வேஸ்ட் ஆகுதுங்க. ஸோ மேக்ஸிமம் இவர் ஒரு 10 கோடி வரைக்கும் அட்லீஸ்ட் எடுத்துகிட்டு போகணும்னு ஆசையாக இருக்குது எனக்கு. பட் யாருமே இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாரு. பட் எவ்வளோ பிளேயர் நமக்கு மட்டும் தாங்க தெரியும். ரவீந்திர ஜடேஜாவை ஜஸ்ட் 2.5 crore தட்டி தூக்கியாச்சுங்க. தரமான பை ஃப்ரம் சிஎஸ்கே. டேவிட் வில்லியர் அன்சோல்ட், கே மெண்டிஸ் அன்சோல்ட், வாஷிங்டன் சுந்தர் அன்சோல்ட், டி ஃபெராரியா சொல்லிட்டு ராஜஸ்தான் ராயல்ஸ். இந்த ஆக்ஸோட இந்த கேப்ட் ஆல்ரவுண்டர் லிஸ்ட்டோட கடைசி ஆக்சுவலி வந்து என்பிஎல் 2025 சீசன் 1 எபிசோட் 2ல் இருக்கீங்க நீங்கள். அதாவது டே 2 ஆக்ஷனுங்க. இல்லை கேப்டு ஆல்ரவுண்டர் லிஸ்ட் 4வது லிஸ்ட்டுங்க. அதில் கடைசி பிளேயர் இவர் தான், கைல் மேயர்ஸ் அன்சோல்ட். இந்த கைல் மேயர்ஸ் ஓட இந்த கேப்டு ஆல்ரவுண்டர் லிஸ்ட் முடிஞ்ச அடுத்த அன்கேப்டு பேட்ஸ்மேனுங்க. நம்ம இதில் எத்தனை பிளேயர் எடுக்க முடியும்னா 3 பிளேயர் எடுக்கலாம். ஆக்சுவலி எப்படி 3 பிளேயர் வந்துச்சுன்னு தெரியல. 2 பிளேயர் தான் பிளான் போட்டு வச்சுருந்தேன். பட் யாரையும் விட்டுட்டேன்னு நினைக்கிறேன். கெஸ் யாரை விட்டுருப்பேன்? ஆமாங்க, இல்லை எதை விட்டுட்டேன்னு நினைக்கிறேன். எஸ் ஆமாம், ஒரு இந்தியன் ஆல்ரவுண்டரை விட்டுட்டேன்னு நினைக்கிறேன். எப்படின்னு தெரில. பட் இப்போதைக்கு நம்ம ஸ்குவாடை பார்த்துடலாம். அன்கேப்டு பிளேயர்ஸ் இல்லாமல் இதுதான் நம்ம ஸ்குவாடு. எம்எஸ் தோனி, ரோஹித் சர்மா, ஸ்ரேயஸ் ஐயர், விராட் கோலி, மயங்க் அகர்வால், சூரியகுமார் யாதவ், டிராவிஸ் ஹெட், டேவிட் மில்லர், ஃபில் சால்ட், ருத்ராஜ் கெய்க்வாட், டெவால் பிரேவிஸ், அமித் மிஸ்ரா, கலீல் அஹ்மத், தீபக் சஹர், ஜார்ஜ் ஹேசல்வுட், ஜஸ்பிரித் பும்ரா, புவனேஸ்வர் குமார், நூர் அஹ்மத், கரண் சர்மா, மார்க்கஸ் ஸ்டாயினிஸ், சாம் கரன், ரவீந்திர ஜடேஜா. இதான் மக்கள் அன்கேப்டு இல்லாமல் நம்ம ஸ்குவாடு. இப்போதைக்கு அன்கேப்டு பிளேயர்லாம் ஸ்கிப் பண்ணிடுவோம். பி ஜேக்கப் சொல்லிட்டு ஹைதராபாத். மக்களே வெரி சாரி, வைபவ் சூரியவன்சி வாங்கணும் தான் நினைக்கிறேன்.
ஆனால் இப்போதைக்கு இதை நம்ம ஆட்டோ பிளேயர் கையில் விட்டுருவோம். ஏன்னா வைபவ் சூரியவன்ஷி கடைப்பாராக கிடைக்கல அந்த ஆட்டோ பிளேயர் கையில் தான் இருக்கணும். ஏன்னா நம்ம எடுக்கிற அன்கேப்ட் பிளேயர்ஸில் ஆட்டோ பிளேயர் எடுத்தால் தான் நல்லதாக இருக்கும். ஸோ அடுத்த ஆக்ஷன் வேணால் நம்ம ஆட்டோ பிளேயர் பேஸ் போவோம். இப்போதைக்கு வைபவ் சூரியவன்ஷி கடைப்பாரான்னு பார்ப்போம். ஆட்டோ பிளேயர் கையில் விட்டுருவோம். ஆட்டோ பிளேயர் வந்து சந்திக்கிறவங்கள மக்களே ஆட்டோ பிளே பண்ணதில் ஒரு தரமான ஸ்குவாட் எடுத்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் யாருமே எடுக்கல. டே சொல்லுங்க யாரும் எடுத்துச்சா இல்லையான்னு பார்ப்போம். அன்கேப்டி பேட்ஸ்மேன்ஸில் எடுத்துச்சா இல்லையா ப்ரோ 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 வைபவ் சூரியவன்ஷி டெல்லிக்கு போயிட்டான். டே என்னடா நடக்குதுங்க மக்களை யாருமே எடுக்கலை. என்ன நடக்குது எனக்கும் புரியலை. பட் இதையும் ஆட்டோ பிளே பண்ணுறேன்னு சந்திக்கிறேன். மக்களே இந்த இதையும் ஸ்கிப்பிங் கரண்ட் ஃபுல் பண்ணியாச்சு. யாரையும் எடுத்திருக்கான்னு பார்ப்போம். எஸ் மக்களே எடுத்து முடிச்சு விட்ருச்சு. ஏன்னா 3 பேர் எடுத்துட்டீங்க பாருங்க. குர்ஜப்னிக் சிங் எடுத்திருக்கு, ஆர்டர் எடுத்திருக்கு, அப்புறம் மதுவால் எடுத்திருக்கு. ஏன்டா பண்ணுறீங்க? நான் ஆல்ரவுண்டர் சேர் எப்போ நினைச்சேன். ஓகே மக்களே ஃபுல்லாக ஆட்டோ பிளே வந்துட்டு சந்திக்கிறேன். மக்களே ஃபைனலி ஆட்டோ பிளே பண்ணி முடிச்சதில் இதுதான் நம்ம ஸ்குவாடு. இந்த கடைசி 3மே அதுதான் எடுத்துச்சு. பார்த்துடலாம். எம்எஸ் தோனி, ரோஹித் சர்மா, ஸ்ரேயஸ் ஐயர், விராட் கோலி, மயங்க் அகர்வால், சூரியகுமார் யாதவ், டிராவிஸ் ஹெட், டேவிட் மில்லர், ஃபில் சார், ருத்தர் செக்வா, டெவால் பிரேவிஸ், கலீல் அகமது, ஜாஸ் ஹேசல்வுட், அமின் மிஸ்ரா, தீபக் சஹர், ஜஸ்பிரித் பும்ரா, புவி, நூர் அகமது, கரண் சர்மா, மார்க்கஸ் ஸ்டாயினிஸ், சாம் கரன், ரவீந்திர ஜடேஜா, அப்புறம் 3 பேர் எடுத்திருக்கு. குர்ஜப்னிக் சிங், ஆர்டர், மதுவால் யாருன்னே தெரில. பட் லோடிங் ஃபிக்சர்ஸ் இந்த வருஷத்து எப்படி இருந்துச்சோ அதே உண்மையான ஃபிக்சர்ஸ் தாங்க மக்கள் இருக்குது. பட் இப்போ ஃபிக்சர்ஸ் மாறும். ஆக்சுவலி ஃபஸ்ட்டு சீக்கிரமாக விட்டாங்க. பட் இப்போது இந்த உண்மையான இப்போ வந்து ரீஸ்டார்ட் ஆக போகிற கணக்கு. ஸோ அந்த மாதிரி திரும்பி மாற்றினா நல்லா இருக்கும். பட் அதை அப்டேட் பண்ணுன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு வாங்கி வச்சுருக்கோங்க காசு வாங்கி வச்சவங்க வந்து திரும்பி நல்லா பண்ண சொல்கிற மாதிரி இருந்தால் பரவாயில்ல. ஓகே நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐகானை தட்டி பாருங்கள். ஓகே நீங்கள் இன்னும் நல்ல வீடியோ சந்திக்கிறேன். கீப் வெயிட்டிங்.